வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தாம்பரம் ரயில் நிலையம் முதல் வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் பெயர் சூட்டப்பட்டது. முகுந்தனின் தியாகத்தை போற்றும் வகையில் தமிழக அரசு உத்தரவு. டிஎன்பிஎஸ்சி மூலம் மின்சாரத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட 383 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் மேடையிலிருந்து இறங்கி சென்று கர்ப்பிணிக்கு பணி ஆணை வழங்கிய முதல்வர் விஜய். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் விஜய். மொத்தம் 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர். மின்சாரத்துறையில் 15,000 பணியிடங்களை நிரப்ப அரை மணி நேரத்தில் முதலமைச்சர் விஜய் ஒப்புதல். மின்சாரத்துறையில் 70,000 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் விரைவில் நிரப்பப்படும் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். பரந்தூர் விமான நிலைய திட்டம் தேவையில்லை என்ற நிலைப்பாட்டில் தாவேக அரசின் நிலைப்பாடு என்ன? திமுக முன்னாள் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். அன்புமணி உடனான சந்திப்பின் போது அவரை ஆற தழுவி கண்ணீர் கலங்கிய ராமதாஸ். இருவரும் ஆற தழுவியதைக் கண்டு ஆனந்த கண்ணீர் சிந்திய குடும்பத்தினர். அப்பா அம்மாவின் திருமண நாளில் அவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றேன். இனி நல்லது நடக்கும். பாமக நிறுவனர் ராமதாசுடனான சந்திப்புக்கு பின் அன்புமணி பேட்டி. மாமல்லபுரத்தை அடுத்த கடம்பாடியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கலைஞர் அறிவாலயம். கட்டுமான பணிகளை பார்வையிட்டார் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கேவுடன் தமிழக காங்கிரஸ் அமைச்சர்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் சந்திப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எதிர்கால திட்டம் குறித்தும் முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல். சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் அலுவலகம் வெளியே பெட்டிஷன் முறையை அறிமுகம். கோரிக்கைகள் விரைவாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு சென்றடைய உதவும் வகையில் நடவடிக்கை. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு காங்கிரஸ் கவுன்சிலர்கள் வாழ்த்து தெரிவித்ததால் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம். காங்கிரஸ் கவுன்சிலருக்கு எதிராக திமுகவினர் கூச்சலிட்டதால் இருதரப்பினரும் வார்த்தை மோதல். சென்னை மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களுக்கு இடையே மோதல். மற்ற தலைவர்களை புகழ்ந்து பேசுவதற்காக இங்கு வரவில்லை என அதிமுக கவுன்சிலர் பேசியதற்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு. சென்னை மாநகராட்சி கீழ் செயல்படும் பள்ளிகளில் மக்கள் பிரதிநிதிகள் அல்லாதவர்கள் செல்லக்கூடாது. மீறினால் கடும் நடவடிக்கை. மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் பிரியா எச்சரிக்கை. தாவேகாவுக்கு வாக்களித்த மக்கள் ஏன் வாக்களித்தோம் என வருத்தப்படுவதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா விமர்சனம். சென்னையில் மின்வெட்டால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும் மாமன்ற கூட்டத்தில் மேயர் பிரியா குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் நடிகை த்ரிஷா படத்தை வைக்க வேண்டும் என சுயேட்சை கவுன்சிலர் வாக்குவாதம். கருணாநிதி, மு க ஸ்டாலின் படத்தை வைக்க வேண்டும் என திமுகவினரும், இபிஎஸ் படத்தை வைக்க வேண்டும் என அதிமுகவினரும் போர்க்கொடி உயர்த்திய நிலையில் த்ரிஷா போட்டோவை ஏன் மாற்றக்கூடாது என வாக்குவாதம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் அதிமுக ஒன்றிய அலுவலகத்தில் இரு கோஷ்டிகளுக்கு இடையே மோதல். மாவட்ட செயலாளர் குமரகுரு ஆதரவாளர்களுக்கும் சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதலால் பரபரப்பு. பாஜக, திமுக, அதிமுக எனும் கொள்கை புடலங்காய் சிபிஎம்முக்கு எப்போதும் இல்லை.
திமுக உள்ளே வேறு வெளியே வேறு. திமுகவின் நாளேடான முரசொலி சண்முகத்தை விமர்சித்து வரும் நிலையில் சிபிஎம் எக்ஸ் பதிவு. என்எல்சியின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவை திரும்ப பெற வேண்டும். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கடிதம். திமுக ஆட்சியில் 500 மின்சார பஸ் கொள்முதல் செய்வதற்காக வெளியிடப்பட்ட டெண்டரை தாவேக அரசு ரத்து செய்தது. நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் டெண்டர் இருப்பதால் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல். புதிய பேருந்து தொடக்க விழாவுக்காக சென்னைக்கு 300 பேருந்துகள் கொண்டு வரப்பட்ட நிலையில் விழா எப்போது என்றே தெரியாததால் பேருந்து ஊழியர்கள் அவதி. சென்னை கோயம்பேடு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்களில் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்ட நிலையில் படுத்துறங்கி பொழுதை கழிக்கும் ஊழியர்கள். தமிழகம் முழுவதும் 15 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. திருவண்ணாமலை எஸ்பியாக உதயகுமாரும் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த ரமேஷ் பாபு சென்னையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு படை காவல் கண்காணிப்பாளராகவும் நியமனம். மின்சார வாரியத்தின் நிதி செலவினங்கள் குறித்த வெள்ளை அறிக்கை நாளை காலை வெளியிடப்படுகிறது. மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் காலை 10:30க்கு வெளியிடுகிறார் அமைச்சர் நிர்மல்குமார். தெருவோர உணவு கடைகளை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் மாற்றும் பொருட்டு தமிழக அரசின் சார்பில் கடன் உதவி திட்டம் அறிமுகம். சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, சேலம், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் முதற்கட்டமாக கொண்டு வரப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தகவல். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சிறப்பு தரிசன டிக்கெட் விலை உயர்த்தப்பட்டதாக வெளியான தகவலுக்கு அமைச்சர் ரமேஷ் மறுப்பு. டிக்கெட் விலையை உயர்த்துவது குறித்து பக்தர்களிடம் கருத்துக்கள் மட்டுமே கேட்டதாக விளக்கம். MS விஸ்வநாதன், கண்ணதாசன் பிறந்த நாளையொட்டி அவர்களை புகழ்ந்து வீடியோ வெளியிட்ட இசையமைப்பாளர் இளையராஜா. தான் இசையிலேயே இருப்பதால் MS விஸ்வநாதன், கண்ணதாசனை நினைக்காத நாள் இல்லை என உருக்கம். அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய படத்திற்கு தர்மன் என பெயர் சூட்டப்பட்டது. மருத்துவர் உடையில் ரஜினிகாந்த் இருக்கும் படத்தின் முதல் தோற்றத்தை வெளியிட்டது படக்குழு. நம்மை பிடிக்காதவர்களுக்கு நாம் எது செய்தாலும் பிடிக்காது. நான் பேசினாலே பிரச்சனைதான் என நடிகர் ரஜினிகாந்த் ஆதங்கம். தர்மன் திரைப்படம் 5 ரூபாய் டாக்டரிடம் கதை அல்ல. இது குடும்ப கதையம்சம், த்ரில்லர் கதைகளத்துடன் உருவாகி வருகிறது. படையப்பா, வேட்டையாடு விளையாடு ஆகிய படங்களின் கலவையாக தர்மன் படம் இருக்கும் என நிகழ்ச்சியில் பேச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழவரப்பள்ளி தென்பெண்ணை ஆற்றில் தொடர்ந்து 3வது நாளாக ரசாயன நுரை கலந்து வருவதால் பொதுமக்கள் அவதி. ஆற்றில் தேங்கும் நுரைகள் பனிப்பாறைகள் போல காட்சியளித்து விவசாய நிலங்களில் விழுவதால் விவசாயிகள் வேதனை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட உள் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அருணாச்சல பிரதேச மாநிலம் கெய்பன்யோர் மாவட்டத்தில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு. கரையோரங்களில் இருந்த குடியிருப்புகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு சேதம். மும்பையில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. தாழ்வான பகுதிகள் மற்றும் பிரதான சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. மும்பை மாநகராட்சி பணியாளர் ஒருவர் பாதாள சாக்கடை கால்வாயில் தவறி விழுந்ததால் பரபரப்பு. மாநகராட்சி மேயருடன் மழை பாதிப்பு நிலவரத்தை ஆய்வு செய்தபோது நிகழ்ந்த விபரீதம். கூட்டுறவு தொழில்சார் கல்வி கட்டண உயர்வை கண்டித்து SFI அமைப்பினர் கேரள தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி.
போராட்டக்காரர்கள் மீது தண்ணீர் பீச்சடித்து கலைத்த காவல்துறையினர். மத்திய அரசின் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் திருத்தம். சட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே எச்சரிக்கை. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை அதிகாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் மொராக்கோ, ஹைதி அணிகள் பலப்பரீட்சை. நாளை அதிகாலை 3:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து, பிரேசில் அணிகள் மோதல். ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை காலை 6:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா, தென்கொரியா அணிகள் பலப்பரீட்சை. நாளை காலை 6:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் செக் குடியரசு, மெக்சிகோ அணிகள் மோதல்.